بسم الله الرحمن الرحيم. In the name of Allah, the Beneficent, the Merciful. الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وإن أفضل الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد قال الله تعالى في قرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذ جعلنا البيت مثابة للناس وأمنا واتخذوا من مقام إبراهيم مصلى وعهدنا إلى إبراهيم وإسماعيل أن طهرا بيتي للطائفين والعاكفين والركع السجود அனைத்து புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அவன்தான் நம்மை படைத்தான், பரிபாலிக்கின்றான். அந்த வல்லமை மிக்க இறைவன் தான் நாடுவோரை நேர்வழியில் செலுத்துகிறான், தான் நாடுவோரை வழிகேட்டிலேயே விட்டுவிடுகின்றான். மேலும் நம் அனைவரையும் மரணிக்க செய்து மறுமையினும் திடலிலே நம் அனைவரையும் விசாரிக்கும் ஆற்றல் பெற்றவனாக இருக்கிறான். மேலும் நற்கூலி மற்றும் தண்டனை வழங்கும் அதிகாரம் பெற்றவனாகவும் இருக்கிறான். அந்த வல்லமை மிக்க இறைவனுடைய அருளும் கிருபையும் அனைத்து நபிமார்கள் மீதும், குறிப்பாக நமது இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்து மறைந்த சஹாபாக்கள், முஃமின்கள் மற்றும் இந்த உலகம் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்கள் அனைவர் மீதும் அல்லாஹுடைய அருளும் கிருபையும் உரித்தாகட்டுமாக. அல்லாஹின் நல்லடியார்களே, இறையச்சத்தை கொண்டு உங்களுக்கும் எனக்கும் முதலாவதாக நசீஹத் செய்து கொள்கின்றேன். அல்லாஹுடைய கிருபையால் நாம் துல்ஹஜ்ஜினுடைய புனிதமிக்க அந்த ஆரம்ப 10 நாட்களில் இருக்கின்றோம். உலகம் முழுவதிலும் அல்லாஹுடைய புனிதமிக்க ஆலயத்தை தவாஃப் செய்வதற்காக, ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்காக ஹாஜிகள்
அந்த புனிதமிக்க ஆலயத்தை குழுமிக் கொண்டிருக்கிறார்கள். உலகம் முழுவதிலும் மனித ஒருமைப்பாட்டிற்கும் சமத்துவத்திற்கும் மனிதர்கள் அனைவரும் அல்லாஹுடைய பார்வையில் அடிமைகளே என்கின்ற மிகப்பெரிய ஒரு அத்தாட்சியை உலகத்திற்கு பறைசாற்றக்கூடிய ஒரு அத்தாட்சியாக அல்லாஹுடைய அந்த மிகப்பெரும் கடமையான ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்காக ஹாஜிகள் அனைவரும் அங்கு ஒன்று கூடி கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது குறித்து திருமறை குர்ஆனிலே சூரா அல் பக்ராவினுடைய 125வது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். வைது ஜஅல்னல் பைத்த மஸாபத்தல் லின்னாஸி வ அம்னா. மேலும் நபியே நினைவு கூறுங்கள், நாம் காபத்துல்லா எனும் இந்த ஆலயத்தை மக்களுக்கு ஒரு மையமாகவும் அமைதி அளிக்கும் இடமாகவும் ஆக்கினோம். வத்தஹிது மின் மகாமி இப்ராஹிம் முஸல்லா. மேலும் இப்ராஹிம் வணக்கத்திற்காக நின்ற இடத்தை நீங்கள் தொழுமிடமாகவும் ஆக்கிக் கொள்ளுங்கள் என்றும் மக்களுக்கு நாம் கட்டளையிட்டோம் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். இந்த உலக முஸ்லிம் அனைவருக்கும் ஒரு மைய கேந்திரமாக, ஒரு நிறுவனமாக, இந்த தீனுல் இஸ்லாம் என்கின்ற மார்க்கத்தினுடைய ஒரு சின்னமாக அல்லாஹுவால் அருளப்பட்ட ஒரு அடையாளம்தான், ஒரு அமைதி இல்லம்தான் காபாவாக இருக்கின்றது. அல்லாஹுவால் இந்த உலகத்திற்கு நபிமார்கள் மூலமாக அனுப்பப்பட்ட மார்க்கம் என்பது வெறுமனே சடங்கு ரீதியாக சில பல காரியங்களை உலகத்திலே வாழ்ந்து மறைவதற்காக இருக்கக்கூடிய அம்சம் அல்ல. எந்த ஒரு செயலும் அது நிறுவனப்படுத்தப்படவில்லை என்றால், அதற்கென்று ஒரு மைய கேந்திரம் அமைக்கப்படவில்லை என்றால், அதற்கென்று ஒரு பாலிசி புரோகிராம் எவ்வாறு வாழ வேண்டும், எவ்வாறு வழிகாட்டப்பட வேண்டும், அதனுடைய முழுமையான வழிகாட்டுதல்கள் கோர்வையாக அமைக்கப்படவில்லை என்றால், அது மிக இலகுவாக மனிதர்களுடைய வாழ்வை விட்டு நழுவி சென்றுவிடும், மறக்கடிக்கப்பட்டு விடும். அருள்வளமிக்க இறைவன் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நபிமார்களின் வாயிலாக மனிதர்கள் வாழ்வதற்குரிய வாழ்க்கை நெறியை கற்றுத்தந்தான். அந்த வாழ்வை எவ்வாறு தொடர்ச்சியாக இந்த இறுதி மனிதர் இந்த உலகத்திலே படைக்கப்படும் வரை அந்த வாழ்வு கட்டமைப்பு இருக்க வேண்டும் என்கின்ற வழிகாட்டுதல்களையும் நமக்கு அருளித்தந்தான். அந்த அடிப்படையிலே இந்த முழு மனிதகுலம் முழுவதற்கும் அல்லாஹ்வால் அருளப்பெற்ற ஒரு மைய கேந்திரம் தான் காபத்துல்லா என்கின்ற அந்த ஆலயமாகும். அல்லாஹ் சொல்கின்றான், மஸாபத்தல் லின்னாஸ், இது மனிதர்களுக்கு ஒரு மைய கேந்திரமாகும். இந்த உலகத்திலே மனிதர்கள் அனைவரும் அல்லாஹ் என்கின்ற அதிபதியின் முன்னிலையில் சமமானவர்களே. அங்கு பணக்காரர், ஏழை, உயர்ந்தவர், தாழ்ந்தவர், அதிகாரம் மிக்கவர், சாமானியர் என்கின்ற எந்த ஒரு வேறுபாடும் அல்ல. அல்லாஹ்வின் முன்னிலையில் இந்த உலகத்திலே வாழ்வதற்குரிய வசதிகள் கொடுக்கப்பட்டு ஒவ்வொருவரும் அவரவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வசதி வாய்ப்பு வாழ்வாதாரத்தின் அடிப்படையிலே, சோதனை என்கின்ற அந்த ஒரு அடிப்படையிலே இந்த உலகத்தில் இருக்கிறார்கள் என்கின்ற அறைகூவலை, ஒரு பிரகடனத்தை இந்த ஹஜ் என்கின்ற அந்த மிகப்பெரிய அந்த ஒரு கடமை அல்லாஹ்வால் நிறுவனமாக்கப்பட்ட, ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஆக்கப்பட்ட அந்த கடமை நமக்கு பறைசாற்றி கொண்டிருக்கிறது. அல்லாஹ் சொல்கின்றான், வத்தஹிது மின் மகாமி இப்ராஹிம் முஸல்லா. நீங்கள் இப்ராஹிம் வணக்கத்திற்காக நின்ற இடத்தை தொழுமிடமாக ஆக்கிக் கொள்ளுங்கள். அல்லாஹு தாலா அதை முறைப்படுத்துகின்றான். மேலும் அல்லாஹ் சொல்கின்றான், வாஹித்னா இலா இப்ராஹிம் வ இஸ்மாயில் அன் தஹிரா பைத்தி லித்தாயிஃபீன வல் ஆகிஃபீன வர்ருக்குஇ சுஜூத். மேலும் தவாஃப், இத்திகாஃப், ருக்கு, சுஜூத் ஆகியவற்றை செய்பவர்களுக்காக எனது வீட்டை தூய்மையாக்கி வையுங்கள் என்று இப்ராஹிக்கும் இஸ்மாயிலுக்கும் நாம் கட்டளையிட்டோம் என்று அல்லாஹு தாலா சொல்கின்றான். இங்கு தூய்மை என்கின்ற அம்சம் அல்லாஹ்வை தவிர அனைத்து விஷயங்களிலும் ஷிர்க்கை விட்டும் வழிகேட்டை விட்டும் முழுமையாக இறைவனுடைய அடியார்களாக இறைவனுடைய மார்க்கத்தை மட்டுமே பின்பற்றக்கூடிய அந்த அம்சத்தின் அடிப்படையிலே தூய்மையாய் வைக்கக்கூடிய நிலை.
ஆக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அல்லாஹுடைய கட்டளை கிணங்க அந்த மைய கேந்திரத்தை முழுமையாக நிர்மாணித்து இந்த மனித குலத்திற்கு ஒரு அடையாளமாக, இந்த மார்க்கத்தினுடைய அடையாளமாக விட்டு சென்றிருக்கிறார். இன்று மக்கமா நகரில் உள்ள அந்த காபா ஆலயம் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வழிபாட்டு தலங்களை விட்டும் உயர்ந்த அந்தஸ்து பெற்று திகழ்கிறது. நாம் உலகத்திலே எந்த மூலையிலிருந்து தொழுதாலும் அந்த காபா ஆலயத்தை முன்னோக்கி நின்றுதான் அல்லாஹுவிற்கு தொழுகை நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற உயர்ந்த அந்தஸ்து அல்லாஹு தாலா அந்த ஆலயத்திற்கு வழங்கி இருக்கின்றான். நம் உள்ளங்கள் எல்லாம் அந்த ஆலயத்தை நாம் ஹஜ்ஜிற்காக உம்ராவிற்காக நாம் தரிசிக்க வேண்டும் என்கின்ற ஆசை நம் அனைவருடைய உள்ளத்திலும் ஒவ்வொரு பொழுதும் எழுகிறது. ஆக அல்லாஹ்விற்காக இந்த உலகத்தில் எழுப்பப்பட்ட முதல் ஆலயம் காபத்துல்லாவா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அதை அல்லாஹுடைய கட்டளைப்படி அதை நிர்மாணித்தார்கள், அல்லாஹ்விற்காக சமர்ப்பணம் செய்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார், அதாவது யார் அந்த ஆலயத்திலே பிரவேசித்தாரோ, தஞ்சம் புகுந்தாரோ, அவருக்கு அமைதியும் பாதுகாக்கும் அளிக்க வேண்டியது அல்லாஹுடைய பொறுப்பில் உள்ள அம்சமாகும். ஆக நபிமார்கள், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அந்த மிகப்பெரிய அந்த காபத்துல் ஆலயத்தை நிர்மாணித்து விட்டு துவா செய்கிறார்கள், அல்லாஹ்விடம் துவா செய்கிறார்கள். அல்லாஹு தாலா திருமறை குர்ஆனினுடைய 126வது வசனம், சூரா அல் பக்கராவினுடைய 126வது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான், வைது கால இப்ராஹிம் ரப்பி ஜஅல் ஹாதா பலத ஆமினா வர்ஸுக் அஹ்லஹு மன் ஆமன மின்ஹும் பில்லாஹி வல் யௌமில் ஆகிர். மேலும் நபி இந்த சந்தர்ப்பத்தை நினைவு கூறுவீரா, அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், இப்ராஹிம் பிரார்த்தனை செய்தார், என் அதிபதியே இந்த நகரத்தை அமைதி அளிக்கும் நகரமாக ஆக்கி வைப்பாயா. இங்கு வசிப்பவர்களில் எவர் அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் நம்புகிறார்களோ அவர்களுக்கு அனைத்து விதமான பழங்களையும் பழ வகைகளையும் உணவுப் பொருள்களையும் வழங்குவாயாக என்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவா செய்தார்கள் என்று அல்லாஹு தாலா பதிவு செய்கின்றான். மேலும் திருமறை குர்ஆனுடைய மற்றொரு இடத்திலே அல்லாஹு தாலா பதிவு செய்கின்றான், ஃபீஹி ஆயாத்தும் பையினாத் ஃபீஹி ஆயாத்தும் பையினாத்தும் மகாம் இப்ராஹீம வமன் தஹலஹு கான ஆமினா. அங்கு தெளிவான சான்றுகளும் இப்ராஹிம் நின்று தொழுத இடமும் உள்ளன. வலில்லாஹி அலன்னாஸி ஹஜ்ஜுல் பைத் மன் இஸ்ததா இலைஹி சபீலா வமன் கஃபர ஃபஇன்னல்லாஹ கனியுன் அனில் ஆலமீன். அங்கு எவர் நுழைந்தாலும் அவர் அச்சமற்றவராகி விடுகிறார். மேலும் அந்த ஆலயத்திற்கு சென்று வர மக்களில் எவர்கள் சக்தி பெற்றார்களோ அவர்கள் ஹஜ் செய்வதானது அல்லாஹுக்கு ஆற்ற வேண்டிய கடமையாகும். ஆனால் யாரேனும் இக்கட்டளையை செயல்பட மறுத்தால் உலகத்தார் அனைவரை விட்டும் அல்லாஹ் தேவையற்றவன் என்று அல்லாஹு தாலா அந்த ஆலயத்தினுடைய மகத்துவத்தை சொல்லி காட்டிவிட்டு ஹஜ்ஜினும் கடமை நம் மீது அந்த சுமத்தப்பட்ட அந்த அம்சத்தையும் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். ஆக இந்த நிம்மதியான பாதுகாப்பான சூழ்நிலைக்கு பொறுப்பேற்றிருப்பது அல்லாஹுடைய கருணையும் கிருபையுமே ஆகும். அது இந்த காலமெல்லாம் அந்த கருணை நீடித்துக் கொண்டே வருகின்றது. அது எத்தகைய மகத்துவமிக்க செய்தியை நம் அனைவருக்கும் சொல்லி காட்டுகிறது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த துஆவை பாருங்கள், யார் அல்லாஹ்வை நம்பி மறுமை நாளையும் நம்புகிறார்களோ அவர்களுக்கு யா அல்லாஹ் நீ பழங்களையும் உணவுப் பொருள்களையும் வழங்குவாயாக. ஆக இந்த உலகத்திலே அந்த இல்லத்தை தரிசிக்கக்கூடிய நேரமெல்லாம் அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும், வாழ்வினுடைய அனைத்து நிலைகளையும் முழுமையாக அல்லாஹுக்கு பின்பற்றி வாழக்கூடிய அந்த தௌஹீத் என்கின்ற அந்த ஏகத்துவ கொள்கையை பறைசாற்றக்கூடிய இடமாக அது திகழ்கிறது. அவ்வாறு வணங்கி கொண்டிருக்கக்கூடிய காலமெல்லாம், மறுமையை முழுமையாக நம்பி வாழக்கூடிய காலமெல்லாம் அல்லாஹுடைய அருள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய துஆவின் காரணமாக இந்த மனித குலத்திற்கு இறங்கிக் கொண்டே இருக்கும் என்கின்ற அந்த அம்சத்தையும் அந்த வசனத்திலிருந்து நம்மால் பார்க்க முடிகிறது. அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், கால வமன் கஃபர ஃபமத்திஹு கலீலா சும்ம அல்தர்ஹு இலா அஸாபின் நாரி வபிஸல் மஸீர்.
அல்லாஹ் அதிபதி பதிலளித்தான், நம்பிக்கை கொள்ளாதவனுக்கும் இந்த உலகத்திலே சொற்ப வாழ்விற்குரிய வசதிகளை வழங்குவேன், ஆனால் இறுதியில் அவர்களை நரகவேதையின் பக்கம் இழுத்துச் செல்வேன், அது சேருமிடம் மிகவும் கெட்டது என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகின்றான். ஆக அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வழங்க வேண்டும். முழுமையாக அல்லாஹுடைய அந்த மார்க்கத்திலே நாம் நுழைந்து விட வேண்டும். எந்த ஒரு நிலையிலும் அல்லாஹ்விற்கு ஷிர்க் வைக்கக்கூடிய நிலையிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஆக அப்படிப்பட்ட அந்த நிலையிலே அல்லாஹுடைய அருளும் பாதுகாப்பும் அந்த வாழ்க்கையிலே அவனுக்கு கிடைத்து விடுகிறது. ஒரு மனிதனால் இந்த பாதுகாப்பு இல்லாமல் வாழ முடியுமா? ஒரு மனிதன் அமைதியான சூழ்நிலை இழந்து விட்டான் என்றால் நிம்மதியாக அவனால் உண்ணவும் முடியாது, நிம்மதியாக அவனால் உறங்கவும் முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், உங்களில் ஒருவர் மன அமைதியையும் உடல் ஆரோக்கியத்தையும் அன்றைய நாளிலே அவர் பெற்றுவிட்டார் என்றால் அவர் ஒரு உலகம் முழுவதையும் சேகரித்தவர் போன்றவர் ஆவார். ஆக மன அமைதி என்பது, ஆரோக்கியம் என்பது அல்லாஹுடைய மிகப்பெரிய ஒரு அருளாக இருக்கின்றது. இந்த உலகத்திலே பல்வேறு பகுதிகளிலே ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான குழப்பங்களும் சோதனைகளும் மனிதர்களை மன அழுத்தத்திற்கு ஆளாக்குகின்றன. சமுதாய அளவிலே, மக்களுடைய வாழ்வாதாரத்தின் அளவிலே ஏழ்மையின் காரணமாக, அநீத சக்திகள் பெருக்கெடுத்ததன் காரணமாக மக்களுக்கு ஒரு விதமான கஷ்டங்கள், சோதனைகள் அவர்களை சொல்லனா துயரத்திலே ஆழ்த்துகின்றன. மக்கள் தங்களை மற்றவர்களை விட உயர்ந்தவர்கள், இன ரீதியாக உயர்ந்தவர்கள், மொழி ரீதியாக உயர்ந்தவர்கள் என்று தங்களுக்கு கீழ் இருக்கக்கூடிய மக்களை அடிமைப்படுத்துகிறார். இறைவன் ஒருவன் இருக்கின்றான், அவனுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்கின்ற எண்ணம் மக்களுடைய உள்ளத்திலிருந்து விரண்டோடி விட்டது. ஆக இந்த ஹஜ் என்கின்ற அந்த மாபெரும் கடமையானது அந்த மிகப்பெரிய அல்லாஹனுடைய அந்த இருப்பை, மகத்துவத்தை, மனித ஒருமைப்பாட்டை, அல்லாஹின் முன்னிலையில் அனைவரும் சமம் என்கின்ற அந்த அத்தாட்சிகளை இந்த உலகம் அனைத்திற்கும் அது எடுத்துக்காட்டிக் கொண்டிருக்கிறது. மேலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்தார்கள், ஒய்து கால இப்ராஹிமு ரப்பி ஜஅல் ஹாதல் பலத ஆமினா, என் இறைவனே இந்த நகரத்தை அமைதி அளிக்கக்கூடியதாக ஆக்கி வைப்பாயாக. வஜ்னுப்னி வ பனிய அன் நஅபுதுல் அஸ்னாம், மேலும் என்னையும் என் மக்களையும் சிலை வணக்கத்திலிருந்து பாதுகாப்பாயாக என்று துஆ செய்தார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்காகவும் அவர்களுடைய வழித்தோன்றல்களுக்காகவும் அல்லாஹ்விடம் இப்படிப்பட்ட அந்த பிரார்த்தனையை புரிந்தார்கள். அதனுடைய விளைவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் பிற்காலத்திலே காபா அந்த ஆலயம் முழுவதும் அமைக்க வைக்கப்பட்டிருந்த அந்த 300க்கும் அதிகமான சிலைகள் உடைத்தெறியப்பட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே அந்த மக்கா நகரம் முழுமையாக வெற்றி கொள்ளப்பட்டது. முழுமையாக சிலை வணக்க வழிபாடுகள் அந்த பூமியிலிருந்து, அந்த மண்ணிலிருந்து துடைத்தெறியப்பட்டது. அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வழங்க வேண்டும் என்கின்ற ஏகத்துவ பிரகடனம் அங்கு முழுமையாக்கப்பட்டது. அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்கா நகரை வெற்றி கொண்ட பின்பு ஒரு பொது அறிவிப்பு செய்தார்கள். இன்று யாரெல்லாம் இந்த புனிதமிக்க பள்ளிவாசலில் நுழைந்தாரோ அவர் பாதுகாப்பு அளிக்கப்பட்டவர். மாஷா அல்லாஹ். ஆக அந்த அழைப்பு என்பது, அந்த அறிவிப்பு என்பது அந்த காலகட்டத்திற்கு மட்டும் பொருத்தமான அந்த அம்சம் அல்ல. எல்லா காலங்களிலும், எல்லா சூழ்நிலைகளிலும் அந்த அல்லாஹுடைய மைய கேந்திரம் என்பது மக்களுக்கு தீர்வு அளிக்கும் இடமாக, அமைதி அளிக்கும் இடமாக, உலகத்திலே அல்லாஹுடைய ஏகத்துவத்தை பறைசாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய சின்னமாக இன்றளவும் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹு தாலா சூரா தீனிலே சொல்லி காட்டுகின்றான், வத்தீனி வஸைத்தூன் வதூரி சீனீன் வஹாதல் பலதில் அமீன், அத்தீன் மீதும் ஒலிவ மரத்தின் மீதும் சத்தியமாக, மேலும் அமைதி நிலவும் இந்த நகரத்தின் மீது சத்தியமாக என்று அல்லாஹு தாலா அந்த நகரத்தை அல்லாஹு தாலா அதன் மீது சத்தியமிட்டு சொல்கின்றான் என்றால்
அல்லாஹ் நமக்கு காட்டி தந்த மிகப்பெரிய ஒரு அருளாகும். எந்தெந்த காலமெல்லாம் மனித சமுதாயம் அல்லாஹுடைய தீனிலிருந்து விலகி சென்றதோ, அல்லாஹுடைய தீனை பின்பற்றக்கூடிய அம்சத்திலிருந்து மறக்கடிக்கப்பட்டதோ, புறக்கணிக்கப்பட்டதோ, அந்த காலமெல்லாம் மனிதர்கள் கஷ்டத்திற்கும் துன்பத்திற்கும் ஆளாக்கப்படுவதை நம்மால் பார்க்க முடியும். எல்லா சூழ்நிலைகளிலும் அமைதி அளிக்கும் இல்லமாக காட்சி அளித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒன்று காபத்துல்லா ஆலயமாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கமா நகரம் வெற்றி கொள்ளப்பட்ட அந்த மறுநாளிலே மக்களுக்கு கட்டுப்பாடுகளையும் முறைமைகளையும் எடுத்துரைத்து இவ்வாறு உரை நிகழ்த்தினார்கள். மக்களே, நிச்சயமாக அல்லாஹ் மக்காவை ஒரு புனித நகரமாக ஆக்கியுள்ளான். அல்லாஹ் அளித்த புனிதத்துவத்தை கொண்டு அது மறுமை நாள் வரையிலும் புனித நகரமாக இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் மீதும் மறுமை நாளின் மீதும் நம்பிக்கை கொண்ட எந்த மனிதனுக்கும் அந்நகரின் மீது ரத்தம் சிந்துவதோ அங்குள்ள மரங்களை ஒடிப்பதோ ஆகுமானதல்ல. அல்லாஹ்வின் தூதராகிய நான் யுத்தம் செய்த காரணத்தினால் அல்லாஹ்வின் அனுமதி அளித்த அந்த தூதருக்கு தானே தவிர உங்களுக்கு அல்ல என்று சொல்லிவிடுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரையாற்றினார்கள் என்பதை சீராவினுடைய பக்கங்களில் இருந்து நம்மால் பார்க்க முடிகிறது. மற்றொரு அறிவிப்பிலே நாம் பார்க்கின்றோம், அங்கு பாதையில் விழுந்து கிடக்கும் பொருளை எடுப்பது என்பது பொது அறிவிப்பு செய்த அந்த பொருளை உரியவருக்கு ஒப்படைத்து விட வேண்டுமே தவிர அந்த பொருளை எடுப்பவருக்கு ஆகுமானதல்ல என்ற அளவிலே அல்லாஹு தாலா அந்த பூமியை புனிதமாக்கி விட்டதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆக உலகெங்கும் லட்சக்கணக்கான ஹாஜிகள் அந்த மக்கமா நகரிலே ஹஜ்ஜிற்காக அவர்கள் திரள்கிறார்கள். பல்வேறு நாடுகளைச் சேர்ந்தவர்கள், பல்வேறு மொழி பேசக்கூடிய மக்கள், பல்வேறு இனங்களை கொண்ட மக்கள். ஆனால் அந்த மண்ணிலே ஹஜ்ஜிற்காக அவர்கள் இஹ்ராம் தரித்து அவர்கள் அந்த ஹஜ்ஜுடைய காட்சியை நிறைவேற்றும் பொழுது அங்கு நமக்கு காண கிடைப்பது மனித ஒருமைப்பாட்டினுடைய ஒரு அடையாளம் மட்டும்தான். மனிதர்கள் அனைவரும் சமம் என்கின்ற அந்த அடையாளம் மட்டும்தான். அந்த வெண்ணிறை ஆடை அணிந்து ஒரே வழிபாட்டிலே ஒரே வகையான ஆன்மீக உணர்வோடு அவர்கள் அல்லாஹுக்கு முழுமையாக கட்டுப்பட்ட அனைத்து கடமைகளையும் நிறைவேற்றுகிறார்கள். ஆக அந்த அளவிற்கு உலகத்திற்கு ஒரு மிகப்பெரிய செய்தியை அந்த ஹஜ் என்கின்ற மாபெரும் கடமை அது பறைசாற்றிக் கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. அல்லாஹு தாலா அந்த ஹஜ்ஜினுடைய மேன்மை குறித்து சொல்லி காட்டுகின்றான். அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரும் மஅலூமாத் ஃபமன் ஃபரல ஃபீஹின்ன அல் ஹஜ்ஜ ஃபலா ரஃபத வலா ஃபுசூக வலா ஜிதால ஃபில் ஹஜ் வமா தஃஅலு மின் கைரி யஅலமுஹுல்லாஹ் வத்தஸவ்வது ஃபஇன்ன கைர ஸாதி தக்வா வத்தகூனு யா உலில் அல்பாப். இறைவன் கூறுகின்றான், ஹஜ்ஜின் காலம் அனைவராலும் அறியப்பட்ட சில மாதங்களாகும். இம்மாதங்களில் ஒருவர் அதற்கான ஆடை தரித்து ஹஜ் செய்ய நாடிவிட்டால் இச்சைகளில் தூண்டும் சொல் செயல் பாவத்தில் ஈடுபடக்கூடாது. மேலும் ஹஜ்ஜில் தர்க்கம் செய்து கொள்ளக்கூடாது. நீங்கள் எந்த ஒரு நன்மை செய்தாலும் அதை அல்லாஹ் நன்கறிபவனாக இருக்கின்றான். மேலும் பயணத்தில் வழித்துணை சாதனங்களாக கையோடு கொண்டு செல்லுங்கள். வழித்துணை சாதனங்களில் எல்லாம் மிகச் சிறந்தது இறையச்சம்தான் அல்லாஹ் சொல்கின்றான். எனவே அறிவுடையோரே வத்தகூனு யா உலில் அல்பாப், எனவே அறிவுடையோரே எனக்கு மட்டுமே அஞ்சி நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகின்றான். எவ்வளவு மகத்துவமிக்க ஒரு வார்த்தை இந்த வசனங்களிலே நமக்கு பார்க்க முடிகின்றது. அல்லாஹுடைய கடமைகளை நிறைவேற்றுவதனுடைய மிக முக்கியமான நோக்கம் எது? தக்குவாவாக இருக்கின்றது. இறைச்சத்தை அதிகப்படுத்தக்கூடிய அம்சம்தான் அல்லாஹுடைய கடமைகளில் மிகச்சிறந்த ஒரு அம்சமாக இருக்கிறது. ஆக அந்த ஹஜ் என்கின்ற அந்த கடமை நிறைவேற்றுவதற்காக ஹாஜிகள் அந்த வழித்துணை சாதனங்களை எடுத்து செல்லும் பொழுது, பல்வேறு வகையான தேவைகளுக்கான பொருள்களை எடுத்து சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்கின்றான், அனைத்தையும் விட மிகச் சிறந்தது தக்குவாவாக இருக்கிறது. நீங்கள் தக்குவாவை உங்களுடன் எடுத்து செல்லுங்கள். அல்லாஹுக்கு அஞ்சிய வண்ணம் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்கின்ற அம்சம்தான் வாழ்வின் அனைத்து அம்சங்களை விட மேலோங்கியதாகும். ஆக நமக்கு கடமைகள்
அல்லாஹுக்கு அஞ்சி வாழக்கூடிய அந்த தக்குவாவை நமக்கு உயிரூட்டுவதற்காக, நம்முடைய உள்ளத்தை ரீசார்ஜ் செய்வதற்காக, புதுப்பிப்பதற்காக, மெருகேற்றுவதற்கான அந்த கடமைகளை நமக்கு செய்கின்றன. இது அல்லாஹ் ஏற்படுத்தி தந்த மிகப்பெரிய ஒரு கருணையாகும். மனித உள்ளம் பலகீனமானதாக இருக்கிறது. மனித உள்ளம் அதனுடைய இயல்புகளிலேயே மறதியை கொண்டிருக்கிறது. மனித உள்ளம் அதனுடைய இயல்புகளிலேயே அவசரமான அந்த தன்மையை கொண்டிருக்கிறது. மனிதன் அவசரக்காரனாக இருக்கிறான், அவன் மறதியாளனாக இருக்கிறான், அவன் பலகீனமானவனாக இருக்கின்றான். ஆக அல்லாஹுடைய கருணையை பாருங்கள். அல்லாஹு தஆலா நம்முடைய வாழ்வினுடைய அம்சங்களிலே வழிபாடுகளை ஒரு மிகச்சிறந்த ஒரு திட்டத்தின் அடிப்படையிலே, ஒரு கால அளவின் அடிப்படையிலே நமக்கு கடமையாக்கி இருக்கின்றான். தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ் என்கின்ற அனைத்து அம்சங்களும் இந்த மனித சமூகத்திற்கு, இஸ்லாமிய சமூகத்திற்கு கடமையாக்கப்பட்டிருப்பதனுடைய நோக்கம் என்ன? பலகீனமாக்கப்பட்ட அந்த உள்ளம் புத்துயிர் பெற வேண்டும் என்பதற்காக. மறக்கடிக்கப்பட்ட உள்ளம் அல்லாஹுடைய சிந்தனையால் மீளெடுத்து வந்துவிட வேண்டும் என்பதற்காக. ஆக தக்குவாவை நினைவு கூறக்கூடிய செயல் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்க வேண்டும். அல்லாஹுடைய நினைவூட்டுதல் தொடர்ச்சியாக நினைவிட்டுக் கொண்டிருக்க வேண்டும். ஆக அந்த அம்சத்தை அல்லாஹு தஆலா ஒரு நிறுவனமாக்கப்பட்டு, நமக்கென்று ஒரு கடமையாக்கப்பட்டு, அதற்கென்ற அம்சங்களை, ஒரு வழிகாட்டுதல்களை, ஒரு மைய கேந்திரத்தை அல்லாஹு தஆலா இந்த உம்மத்திற்கு வழங்கிய அந்த அருளால் தான், கருணையால் தான் நாம் இன்றளவும் அல்லாஹுக்கு கட்டுப்பட்ட இறையச்சமுடைய அடியார்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் அல்லாஹுடைய கருணையினுடைய வெளிப்பாடாகும். அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான், வத்தகூனி, எனக்கு மட்டுமே அஞ்சி வாழுங்கள், யா உலில் அல்பாப், நீங்கள் அறிவுடையவர்களே, சிந்திக்கக்கூடியவர்களே, எனக்கு மட்டும் நீங்கள் அஞ்சி வாழுங்கள். ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கப்பட்டது, ஹஜ்ஜினுடைய புனித செயல் எது, புண்ணிய செயல் எது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பசித்தோருக்கு உணவளிப்பதும் நல்ல வார்த்தை பேசுவதும் தான் ஹஜ்ஜினுடைய புண்ணிய செயலாகும். ஆக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த அம்சத்தை நீங்கள் உணர்ந்து பாருங்கள். வாழ்வினுடைய செயல்பாடுகள் தான் அல்லாஹுக்கு பிடித்தமானவையாக இருக்கின்றன. பசித்தோருக்கு உணவளிப்பது, ஏழைகளுக்கு உணவளிப்பது, நல்ல வார்த்தை பேசுவது. ஆக வாழ்வு என்பது சடங்கு சம்பிரதாயங்களை நோக்கமாக கொண்டு அருளப்படவில்லை. வாழ்வு என்பது அல்லாஹுக்கு பிடித்த வண்ணம், அல்லாஹுடைய படைப்புகளுக்கு உகந்த அன்னம் இந்த உலகத்திலே வாழக்கூடிய அம்சத்தின் அடிப்படையில் தான் இஸ்லாமிய வாழ்வு கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. இஸ்லாமிய வாழ்வினுடைய 3 அடிப்படை அம்சங்கள்: ஹுகூகுல்லா, ஹுகூகுல் இபாத், ஹுகூகுன் நஃப்ஸ். அல்லாஹுக்கு மட்டுமே செய்ய வேண்டிய கடமைகள், படைப்புகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், நம்முடைய உள்ளத்திற்கு, நஃப்ஸிற்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்று பார்க்கும் பொழுது அனைத்து அம்சங்களிலும் அல்லாஹுடைய திருப்தியுடன் அந்த செயல்களை நிறைவேற்றப்படும் பொழுது அல்லாஹு தஆலா அந்த அடியானை குறித்து திருப்தி பெறுகின்றான். மற்றொரு இடத்தில் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான், ஒமை யுரிது ஃபீஹி பிஹாதிபி ظுல்மின் நுதிக்குஹு மின் அஸாபின் அலீம். மேலும் எவர்கள் இம்மஸ்ஜிதில் நேர்மை தவறி கொடுமை இழைக்க நாடுகிறார்களோ அவர்களுக்கு நாம் துன்புறுத்தும் வேதனையை சுவைக்க செய்வோம் என்று அந்த மஸ்ஜிதினுடைய அந்த புனிதத்தன்மையை குலைக்கக்கூடிய மக்களினுடைய குறித்து அல்லாஹு தஆலா எச்சரிக்கை செய்வதை நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் அந்த புனிதமிக்க பள்ளிவாசலில் பாவம் செய்வது மட்டும் தடுக்கப்படவில்லை. பாவம் செய்யும் சிந்தனையை ஒருவர் எண்ணினாலேயே அல்லாஹு தஆலா அதையுமே தடை செய்திருக்கிறான். பிரபலமான நபித்தோழர் இப்னு மசூத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லி காட்டுகிறார்கள், ஒரு மனிதன் செயலின்றி வெறும் எண்ணத்தை மட்டும் கொண்டு குற்றம் பிடிக்கப்படுகின்ற எந்த ஒரு இடமும், எந்த ஒரு ஊரும் இந்த உலகத்தில் இல்லை, மக்கமா நகரை தவிர. ஆக அந்த மக்கமா நகரிலே ஒருவர் மற்றொருவருக்கு கேடு விளைவிக்கக்கூடிய, கேடு செய்யக்கூடிய சிந்தனையை கூட ஒருவர் என்ன செய்யக்கூடாது என்கின்ற அந்த அம்சத்தை இந்த வசனத்திலிருந்து நாம் ஓதி காட்டிய அந்த வசனத்திலிருந்து விளக்கமாக முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லி காட்டுவதை நாம் பார்க்கிறோம். மேலும் இமாம் ஹஸ்ஸாலி ரஹிமஹுல்லாஹி அவர்கள் கூறுகிறார்கள், மக்கமா நகரிலே நன்மைகளுக்கு இரட்டிப்பு கூலி வழங்கப்படுவதை போல தீமைகளுக்கும் இரட்டிப்பு தண்டனை வழங்கப்படுகிறது என்று கூறுகிறார்கள். ஆக அந்த அடிப்படையிலே அந்த பூமி ஒரு புனிதமாக்கப்பட்ட பூமி, அல்லாஹுவால் பாதுகாப்பு அளிக்கப்பட்ட பூமி, அல்லாஹுடைய மகத்துவத்தை, அத்தாட்சிகளை ஏந்தி நிற்கக்கூடிய பூமி,
அது தக்குவாவிற்குரிய அந்த மிகப்பெரிய கடமைகளை செய்யக்கூடிய பூமி வல்ல ரஹ்மான். அந்த அடிப்படையிலே நம் அனைவரையும் ஹஜ் செய்திருந்தாலும் ஹஜ் செய்யாதவர்களாக இருந்தாலும் அந்த புனிதமிக்க ஹஜ்ஜை, அந்த மக்கமா நகரை தரிசித்து நிறைவேற்றக்கூடிய பாக்கியம் பெற்றவர்களாக ஆக்கியருள் புரிவானாக. அகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ் என்கின்ற அந்த மாபெரும் கடமையினுடைய மாண்பு, அது இந்த உலகத்திற்கு சுட்டி காட்டக்கூடிய மிகப்பெரும் செய்தி என்கின்ற அம்சத்தில் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆற்றிய அந்த குத்துபத்துல் வதா ஹஜ்ஜினுடைய அந்த இறுதி ஹஜ்ஜினுடைய பேருரையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டிய மிகப்பெரிய ஒரு அம்சம் என்னவென்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரை நிகழ்த்தினார்கள். அவர்கள் மக்களிடம் கேட்டார்கள், இது எந்த நகரம்? மக்கள் இது புனிதமிக்க மக்கமா நகரம் என்று சொன்னார்கள். பிறகு இது எந்த மாதம்? புனிதமிக்க துல்ஹஜ் மாதம் என்றனர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த புனிதமிக்க நகரத்தில், இந்த புனிதமிக்க மாதத்தில் உங்களுக்கு இந்த நாள் எவ்வளவு புனிதமானதோ அதுபோல உங்கள் உயிர்களையும் உடைமைகளையும் உங்கள் மான மரியாதையும் அல்லாஹு தாலா புனிதமாக்கியுள்ளான் என்று சொல்லி காட்டினார்கள். ஆக இந்த உலகத்திலே மனிதர்களுடைய மாண்பை, கண்ணியத்தை பறைசாற்றக்கூடிய மிக பெரும் பிரகடனமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பேருரையிலே சொல்லி காட்டக்கூடிய மற்றொரு அம்சம், இந்த உலகத்திலே எந்த ஒரு மனிதனும் மற்றொரு மனிதனை காட்டிலும் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்கின்ற அந்த கட்டமைப்பை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வார்த்தைகளிலே முழுமையாக உடைத்தெறிவதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதாவது ஒரு அரபி ஒரு அஜ்னபியை விட உயர்ந்தவர் அல்ல. இந்த உலகத்திலே மனிதர்கள் அனைவரும் அல்லாஹ்வின் முன்னிலையிலே சமமானவர்கள் என்கின்ற அந்த பிரகடனத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த இறுதி ஹஜ்ஜிலே மனிதகுல ஒருமைப்பாட்டை, குல இன மொழி ரீதியாக இன்று மக்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள் அனைத்தையும் உடைத்தெறியக்கூடிய அந்த ஒரு வார்த்தையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஹஜ்ஜினுடைய இறுதி பேருரையிலே முழங்கியதை நம்மால் பார்க்க முடிகின்றது. ஆக இன்றளவும் உலக ஒருமைப்பாட்டிற்கு, சமத்துவத்திற்கு ஒரு சின்னமாக அல்லாஹு தாலா காபத்துல்லா என்கின்ற அந்த ஆலயத்தை நமக்கு அருளாக, கண்ணியமாக அமைத்து தந்திருக்கின்றான். வல்ல ரஹ்மான் அந்த அடிப்படையிலே இந்த உலகத்திலே அவனுடைய வாழ்க்கை நெறியை முழுமையாக பின்பற்றி வாழக்கூடிய மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. இன்னல்லாஹு வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா மன் ஸல்ல அலைய ஸலாத்தன் ஸல்லல்லாஹு அலைஹி பிஹா அஷ்ரா அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதி வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத் அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதி வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். இபாதல்லாஹ், இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கரி வல் பகி யஇலுக்கும் லஅல்லக்கும் ததக்கரூன் ஃபذ்குருல்லாஹல் அலீமல் ஜலீல் யذ்குருக்கும் வஷ்குரூஹு அலா நிஅமிஹி யஸீதுக்கும் வ லذ்குருல்லாஹி அக்பர் வல்லாஹு யஅலம் மா தஸ்னஊன். வாக்கிமிஸ்ஸலாம்.